ஹாப்பி பர்த்டே டார்லிங். தேங்க்ஸ் ரவி. இது ரோசிக்கு. ரோசியா? டேய், யாரா அந்த ஃபிகர் ரோசி? ரோசினா நாய்டா, பெட் டாக். அது இல்லாம அவ இருக்க மாட்டா. அப்படியா? அதையாத. என்னடா? முதல்ல ஒரு நல்ல நாளா குறி, அதுக்கப்புறம் குடி. டேய், ஏன்டா படுத்துற? இப்ப எதுக்காகடா நாள் குறிக்கணும்? எங்க கல்யாணத்துக்கு. அப்ப இது வரைக்கும் கல்யாணமே நடக்கலையா? அடப்பாவி, 2 வருஷமா ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இது வரைக்கும் கல்யாணமே பண்ணலையா? கல்யாணம் மட்டும் இல்லடா, வேற எதுவுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலையா? 2 ஏய், வருஷம். ச்சே, முதல்ல ஒரு முகூர்த்த நாள் பாடுறா. முதல்ல ஆளை பத்தி பாப்போம், அப்புறமா நாளை பாப்போம். ஒரு கார்டு எடுங்க. இது புது ஆஸ்ட்ராலஜி, சீட்டு கட்டு ஜோசியம். இதுல இவன் எக்ஸ்பர்ட். நீங்க ரொம்ப தைரியசாலி. அவ பயங்கர பயந்தாங்கோழி. அப்படியா? ஆ, இன்னொரு கார்டு எடுங்க. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. am I right? இல்ல இல்ல இல்ல, அவ என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டா. ஜஸ்ட் மிஸ். இந்த வாட்டி கரெக்டா சொல்றேன் பாருங்க. நீங்க தொலைச்ச ஒண்ணு உங்களை தேடி வரப்போகுது. நான் எதுவும் தொலைக்கலையே. அப்படியா? நீங்க குடுக்கறேன்னு சொல்லிட்டு குடுக்காம வச்சிருக்கிறத கேட்டு யாராவது வந்திருக்காங்களா? இல்ல. பைத்தியம், முதல்ல முகூர்த்த நாள் பாரு. ஓகே ஓகே, சொல்றேன். நாள் தானே சொல்லணும். 23ஆம் தேதி சூப்பரா இருக்கு. அன்னைக்கே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு சாரு? ஒன்றும் இல்லை ரவி, ஏதோ படபடப்பா இருக்கு. கல்யாணம் இல்ல, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. சாரு, ஃபோன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. ஆமா, நீங்க யார் பேசுறது? என்ன விஷயம்? ஆ ஆ சாரு, என்ன ரவி, என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணாங்க? வேதாரண்யத்திலிருந்து ஃபோனு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நம்ம உடனே போகணும். வேண்டாம் ரவி, உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. முதல்ல நான் போய் பார்க்குறேன். தேவைன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ நீ வந்தா போதும். சாரு, அந்த ஊரில் நீ தனியாக என்ன ரவி பண்ணுவ? ப்ளீஸ், அது நான் பிறந்து வாழ்ந்த ஊர். எனக்கு தெரியாதா? நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். நீ இங்கே கல்யாண வேலையை பாரு. Et non credem todo
தானே? என்ன சாரு, அம்மாவை நினைச்சு கவலைப்படுறியா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல லதா இல்லாத அந்த வீட்டுக்கு போறதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப லதாவை பத்தி ஏன் நினைக்கிற? இல்ல அவ சாவுக்கு நான் தானே காரணம். முட்டாள்தனமா பேசாத சாரு. ஆபரேஷன்ல அவ செத்ததுக்கு நீ எப்படி காரணமாவ? ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டது ஏன் தப்பு தானே? சாரு, நம்மள மீறி நடக்கிற விஷயங்களுக்கு விதி மேல பழிய போட்டுட்டு நாம சைலண்டா இருந்துடணும். இப்ப நீ போறது உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு மட்டும்தான். அதை தவிர வேற எதையுமே நினைக்காத. நான் அங்க வரணும்னா உடனே ஃபோன் பண்ணு, சரியா? எந்த வார்டில் இருக்காங்க? ஸ்பெஷல் வார்டில் இருக்காங்க. அம்மா, Now she is unconscious. இப்போ அவங்களால பேச முடியாது. Your mother has been affected by sudden shock. உங்க அம்மாவோட நர்வ்ஸ் சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் அம்மாக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல? அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை, பட் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். லெட்ஸ் கோ.